Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பாரதிய ஜனதா கட்சியில் சமீபத்தில் தேசிய அளவிலான நிர்வாகிகள் மாற்றம் நிகழ்ந்தது. புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளுடன் கட்சியில் தேசிய தலைவர் நிதின் நபீன் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். புதிதாக தேர்வான நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதுடன் வந்தே மாதரம் பாடலின் முக்கியத்துவத்தையும் வரலாற்று சிறப்பையும் நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கீதத்திற்கு நிகரான அந்தஸ்தை பெற்றுள்ள வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததை ஏற்க முடியாது. நாட்டின் விடுதலைக்காக நடந்த போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆற்றிய பங்கு அளப்பரியது. இந்த பாடலின் 6 பத்திகளையும் முழுமையாக பாட வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட சிலரை திருப்திப்படுத்த காங்கிரஸ் முதல் 2 பத்திகளை மட்டுமே பாடியது. இதுவே நாட்டின் பிரிவினைக்கு வழிவகுத்தது. காங்கிரஸ் மீண்டும் அதே தவறை செய்கிறது. இதை பாரதிய ஜனதா வன்மையாக கண்டிக்கிறது. நாட்டின் கௌரவத்தை வலியுறுத்தும் வந்தே மாதரம் பாடலில் எவ்வித சமரசமும் செய்ய முடியாது. வந்தே மாதரம் பாடலை நாடு முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும், அந்த பாடலின் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பாரதிய ஜனதா நிறைவேற்றிய தீர்மானத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா தலைமையகத்திற்கு வந்த பிரதமர் மோடி புதிதாக தேர்வான நிர்வாகிகளை சந்தித்தார். புதிய நிர்வாகிகள் மோடியிடம் வாழ்த்து பெற்றனர்.